வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா வெளியிட்ட ஒரு காணொலி அறிக்கையில் ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவின் தளபதியாக இருந்த மொஹாமட் டெய்ப் கடந்த கோடை காலத்தில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தினார். ஜூலை 13ஆம் தேதி காசா பகுதி நடந்த விமான தாக்குதலில் மொஹாமட் டெய்ப் கொல்லப்பட்டு 6 மாதங்களுக்கு பின்னர் ஹமாஸின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. மொஹாமட் டெய்ப் கொல்லப்பட்டதை ஹமாஸ் இவ்வளவு காலமும் மறுத்து வந்தது. மொஹாமட் டெய்ப் கொல்லப்பட்டதை மட்டுமல்ல, ஹமாஸின் உயர்மட்ட தளபதிகள் பலர் கொல்லப்பட்டதை ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா வெளியிட்ட காணொலி அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளார். ஹமாஸின் இராணுவ பிரிவின் துணை தளபதியான மர்வான் இசா போரின் போது இறந்ததை அபு ஒபைடா தனது காணொலி அறிக்கையில் உறுதிப்படுத்தினார். அதன் அர்த்தம், காசா போர் தொடங்கிய போது ஹமாஸின் இராணுவ பிரிவின் தளபதி மற்றும் துணை தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டனர். இவர்கள் இருவருடன் கொல்லப்பட்ட மற்ற உயர்மட்ட தளபதிகளின் பெயர்களையும் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்துள்ளார். அந்த பட்டியலில் ஹமாஸின் போர் ஆதரவு தலைவர் காசி அபு தாமா, இராணுவ பிரிவு தலைவர் ராட் தாபெட், காம் யூனிஸ் படைப்பிரிவின் தளபதி ரஃபா சலாமே, மத்திய காசா படைப்பிரிவின் தளபதி ஐமன் நோஃபல் மற்றும் வடக்கு காசா படையணியின் தளபதி அஹ்மத் ஸ்கந்தூர் ஆகியோர் வெவ்வேறு காலப்பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதையும் ஹமாஸ் இப்போதுதான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஹமாஸ் முன்பு மிக அபூர்வமாகவே தமது தளபதிகள் கொல்லப்பட்டதை அறிவித்தது. காசா பகுதியில் ஹமாஸின் ஒட்டுமொத்த பிரிவுகளின் தலைவராகவும் அதன் பின் ஹமாஸின் தலைவராகவும் இருந்த சின்வார் கொல்லப்பட்டதை அவர் கொல்லப்பட்டு சில தினங்களின் பின் ஹமாஸ் ஒப்புக்கொண்டது. மொஹாமட் டெய்ப் கொல்லப்பட்ட மறுநாளே அதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அறிவித்து விட்டது. தெற்கு காசாவின் கான்யூனிஸில் இருந்து ஹமாஸ் வளாகத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படையின் விமான தாக்குதல்களில் மொஹாமட் டெய்ப் மற்றும் ரஃபா சலாமே ஆகியோரை இஸ்ரேல் குறிவைத்தது. இந்த இருவருடன் இவர்களது மெய் பாதுகாவலர்கள் சுமார் 30 பேரும் கொல்லப்பட்டனர் என்று அறிவித்தது IDF. ஜூலை தாக்குதலில் கொல்லப்படுவதற்கு முன் மொஹாமட் டெய்ப் பல ஆண்டுகளாக அவரது உயிரை எடுக்கும் 7 இஸ்ரேலிய தாக்குதல் முயற்சிகளில் இருந்து உயிர் தப்பினார். அவற்றில் சில அவரை ஊனப்படுத்தியது. நவம்பர் அறிக்கையின்படி ஹமாஸ் ஆரம்பத்தில் மொஹாமட் டெய்ப் இறந்ததை உறுதிப்படுத்தாத போதிலும் அந்த நேரத்தில் பெயர் வெளியிடாத ஹமாஸ் வட்டாரங்கள் அதை ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது. லண்டனை தளமாக கொண்டு சவுடிக்கு சொந்தமான அஷார்க் அல் அப்சாத் பத்திரிகை டெய்ப் கொல்லப்பட்டதை ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக கூறியது. ஆனால் இப்போதுதான் முதல் தடவையாக ஹமாஸ் அதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. அஷார்க் அல் அப்சாத் பத்திரிகை மற்றும் ஒரு தகவலையும் அப்போது வெளியிட்டது. அதன்படி மொஹாமட் டெய்ஃபின் மறைவிடத்தை IDF-க்கு அறிவித்த சந்தேகத்தின் பேரில் 2 பேர் ஹமாஸால் கைது செய்யப்பட்டனர். கொல்லப்பட்ட இராணுவ தளபதி மொஹாமட் டெய்ஃபின் தனிப்பட்ட தகவல் தொடர்பாளர் அவர்களில் ஒருவர் என்று அந்த பத்திரிகைக்கு ஹமாஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இராணுவ தளபதி மொஹாமட் டெய்ஃபை கொன்றதாக IDF அறிவித்த போதிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC நவம்பர் 21ஆம் தேதி பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்ட் ஆகியோருக்கான கைது வாரண்களுடன் மொஹாமட் டெய்ஃபுக்கும் கைது வாரண்ட் பிறப்பித்தது. மொஹாமட் டெய்ப் மீதான குற்றச்சாட்டுகளுக்காக மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், கொலை, அழித்தல், சித்திரவதை, பாலியல் வன்முறை, மனிதர்களை கொடூரமாக நடத்துதல், பணிய கைதிகள் மற்றும் தனிப்பட்ட கண்ணியம் ஆகியவை போர்க்குற்றங்கள் என ICC பட்டியலிட்டுள்ளது. வியாழன் மாலை வரை ICC இன்னமும் கைது வாரண்டை ரத்து செய்யவில்லை. ஹமாஸ் தலைவர்களான இஸ்மாயில் ஹனியே மற்றும் யாங்கியா சின்வார் ஆகியோர் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட பின்னர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ICC முன்பு கைவிட்டது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்ட் இருவர் மீதும் போர்க்குற்றங்களாக காசா பகுதியில் வேண்டுமென்றே பொதுமக்களை குறிவைத்து பட்டினி கிடக்க வைக்கப்பட்டது. மேலும் காசாவில் நடந்த போரின் போது மனித குலத்திற்கு எதிரான கொலை, துன்புறுத்தல் மற்றும் பிற மனிதாபிமானமற்ற செயல்கள் ஆகியவை ICC-யால் பட்டியலிடப்பட்டன. ஹமாஸின் காசா தலைவர் சின்வாருடன் சேர்ந்து ஹமாஸின் அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் நடந்த படுகொலையின் திட்டமிடலாளராக மொஹாமட் டெய்ப் இருந்தார். ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய இயக்கத்தினர் எல்லையை உடைத்து 1200 பேரை கொன்றனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள். 251 பேரை பணிய கைதிகளாக காசாவுக்கு பிடித்து கொண்டு சென்றனர். அதனால் தொடங்கிய காசா போரில் 49,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1990 மற்றும் 2000களின் முற்பகுதியில் பல பேருந்து குண்டுவெடிப்புகள் உட்பட ஏராளமான தீவிரவாத தாக்குதல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதில் ஈடுபட்டதற்காக 1995 முதல் இஸ்ரேலில் அதிகம் தேடப்படும் நபர்களின் பட்டியலில் மொஹாமட் டெய்ப் முதலிடத்தில் இருந்தார். 1965 கான்யூனிஸில் மொஹாமட் மஸ்ரி என்ற பெயருடன் பிறந்தவர் 1987 தொடங்கி முதல் இன்டிஃபாடா அல்லது பாலஸ்தீனிய எழுச்சியின் போது ஹமாஸில் இணைந்த பின்னர் மொஹாமட் டெய்ப் என்ற பெயரில் அறியப்பட்டார்.
அவர் 1989 இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு சுமார் 16 மாதங்களில் இஸ்ரேலிய சிறையில் இருந்தார். ஹமாஸ் அணிகளில் உயர்ந்து குழுவின் சுரங்கப்பாதை வலையமைப்பையும் அதன் வெடிகுண்டு தயாரிக்கும் நிபுணத்துவத்தையும் டெய்ஃப் உருவாக்கினார். 1990களில் தற்கொலை குண்டுவெடிப்புகளில் பல இஸ்ரேலியர்கள் இறந்ததற்கு அவர் தனிப்பட்ட முறையில் இஸ்ரேலால் குற்றம் சுமத்தப்பட்டார். ராணுவத்தின் கூற்றுப்படி ஜூலையில் வெற்றி பெறுவதற்கு முன்பு டெய்ஃபை கொல்வதற்கான கடைசியாக அறியப்பட்ட முயற்சி மே 2021 நிகழ்ந்தது. 2021க்கு முன் 2014 காசாவில் நடந்த போரின் போது டெய்ஃபை கொல்ல இஸ்ரேல் முயன்றது. டெய்ஃப் அவரது குடும்பத்தினரை பார்க்க குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு சென்றுள்ளார் என்ற தகவல் கிடைத்து இஸ்ரேலிய விமானங்கள் அந்த இடத்தை தாக்கின. ஆனால் விமானங்கள் அந்த இடத்தை சென்றடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் டெய்ஃப் அங்கிருந்து வெளியேறிவிட்டதால் சிறிது நேரத்தில் தவறவிடப்பட்டது. அவருக்கு பதிலாக அவரது உடனடி குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். 2001, 2002, 2003 மற்றும் 2006 ஆண்டுகளில் டெய்ஃப் மற்ற படுகொலை முயற்சிகள் நடந்தன.